எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு சூப்பரான வண்டி பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், CM0010 சிஎம் அப்படிங்கிற லெட்டரோட வந்திருக்கு. 0010 சிங்கிள் டிஜிட் 1 அப்படிங்கிற நம்பரோட வந்திருக்கு. வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி, வால்க்ஸ்வேகன் பெசட் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த வண்டியில் வந்து ஒரு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம ஊரில் வண்டியில் இருக்குமான்னு எனக்கே இப்போ தான் தெரியும். எங்களில் அது புதுசு, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ கீ வந்து நார்மல் கீ சென்சாரோடு இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து லாக்கில் இருக்கா, இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயை வந்து இப்படி பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா ஆனால் இது வந்து சென்சார் டைப்பு. ஸோ இது வந்து கிட்ட விரல் இந்த மாதிரிலாம் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இப்படி உள்ளே வந்துட்டு வண்டி பாருங்கள், இதில் என்னென்ன ஆப்ஷன் அப்படி ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் வண்டி வாங்குறேன் அப்படின்னாலும் ஓகே தான், நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே சென்ட்ரி. ஆனால் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கொடுத்து இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணும் அப்படின்னா கீ வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க, டோர் ஓப்பன் பண்ணுறதுலாம். இந்த கீ வந்து உள்ளே இருந்தால் ஓப்பன் ஆகும், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகும். ஃபோனுக்கு வந்து சார்ஜிங்கு, மொபைல் சார்ஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஒன்றா சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த சீட்டு தான். இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஓகேவா. இதில் 3 செட்டு டிரைவருக்கு செட்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ இந்த வண்டியில் ஒரு அழகாக அப்படியே சும்மா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எந்த செட் வேணுமோ வச்சுக்கலாம். இன்னொன்று மசாஜ் சீட்டு, இதை வந்து மசாஜுக்கு அழுத்திக்கலாம். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மசாஜ் இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பிள் ஆகும். இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பிள் சவுண்டு ஒரு முன்னாடி ஏறி இறங்குற மாதிரி தெரியுதுங்களா. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து அப்படியே பப்புள் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே போய்ட்டு வெளியே வரும். ஒரு மசாஜ் மாதிரியே வந்து இது பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது. இதுலேயே வந்து ஏசி இருக்குது, வெண்ட் இருக்குது. இந்த ஆப்ஷன்லேயே ஏசி வெண்ட் எல்லாமே இதில் உள்ளேருந்தே வந்து ஏசி வர ஆரம்பிக்கும். வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டி. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு அன்லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சரில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோரில் லாக்கு அன்லாக் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் மிரர் இருக்குது. டிக்கி ஓப்பன் பண்ணுறது கூட இங்கே கொடுத்துருக்காங்க. டிக்கி ஓப்பன் பண்ணுறதுல நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் அசந்து போயிருவீங்க, அந்தளவுக்கு இருக்குது. எனக்கு அது புதுசு. உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ராயலான ஆளாக இருக்கீங்க, நீங்கள் லக்ஸுரியான ஆளாக இருக்கீங்கன்னா நீங்களாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் வீடியோவில் பார்த்ததெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டமு. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு பிரேக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான், வண்டி ஆன் ஆயிடுச்சிங்களா. ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி, அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸில் நியூட்ரல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஏசியோட ஆப்ஷன்ஸு, இந்த வண்டியில் ஏசி வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபில் ஆகிடுது. இந்த முன்னாடி சீட்டு கொடுத்துரும் பார்த்தீங்கன்னா மசாஜ் சீட்டு, அதுவுமே சூப்பராக இருக்குது. ஏசியில் சீட்டுக்கு வந்து ஏசி கொடுக்குறது, இந்த சீட்டுக்கும் சரி இந்த சீட்டுக்கும் சரி, இதுக்கு வந்து ஏசி உள்ள அந்த சீட்டில் இருந்தே வந்து அந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி ஓட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஏசி வந்து வர ஆரம்பிக்குது. அது அந்த பேப்பர் வச்சு, ஒரு பேப்பர் இருந்ததுனா கூட உங்களுக்கு வச்சு காட்டுவேன். ஸோ இந்த பேப்பர் வச்சோம் அப்படின்னா அந்த ஏசி வந்து சீட்டில் இருக்கிறதே தெரிய ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ அது விரல் அப்படியே உள்ளே போய்ட்டு வெளியே வருதுங்களா, சீட்டு பபிள் ஆகுதா. ஸோ ஒரு மசாஜ் சீட் மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கதா, இதுலேருந்து ஏர் வெண்ட் வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஏகப்பட்ட ஆப்ஷனுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இது வந்து பேசஞ்சர் ஏர் பேக்கோடு இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. சீட் கவர்ஸ் போடணும், அதாவது சீட் பெல்ட் போடணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே முன்னாடி சொல்லிடும். வண்டி வந்து இதில் ஒரு 2 வேலை வந்து பார்த்துருக்காங்க. கிளச்சு வந்து புதுசு போட்டிருக்காங்க, ஸ்பீடோமீட்டர் புதுசு போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 1.25 லட்சம் கிலோமீட்டர் பக்கமாக ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த சிகரெட் ஹோல்டர், அதாவது பிளக் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆஷ்ட்ரேயோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆஷ்ட்ரே எல்லாமே இருக்குது. இது வந்து ஆஷ்ட்ரே, உள்ள ஆஷ்ட்ரே எல்லாமே போட்டு வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து மொபைல் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது ஒரு கிரிப்பர் மாதிரியும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது நம்ம ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, பார்க்கிங் இதே இடத்துல யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா, இந்த கண்ணாடிலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து வெண்ட் இருக்கும். அதாவது நம்ம ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இருக்கா, சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, கண்ணாடிக்கு பக்கத்தில். ஸோ அதாவது விண்ட்ஸ்க்ரீன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொசு வலை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நெட்டு. ஸோ இது தெரியுதா, அதே மாதிரி இங்கேயும் தெரியுதா. இதுக்கு இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், எல்லாமே மோட்டரைஸ்டு, எல்லாமே பக்காவாக மோட்டரைஸ்டு. வண்டி அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சீட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டரோடு கொடுத்துருக்காங்க. பேபி சீட் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல ஏசியோட இன்னொரு இது இருக்குது. ஏசி கூலிங் வரதுக்கு இங்கே எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசியோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசியோட இது எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். ஏசிக்கு இது வந்து சீட்டுக்கானது, இதுவும் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கானது. ஸோ கூலிங் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். இதில் எல்லா ஆப்ஷனுமே நாமளே வச்சுக்கலாம்.
ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஒரு லக்ஸுரி வண்டி. ஒரு BMW ஆடிலாம் இருந்தால் அதில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த Volkswagen Passatல கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டேரிங் கண்ட்ரோலே வந்துடுது. ஸ்டேரிங் கண்ட்ரோலே ஃபுல் ஆப்ஷன் வந்துடுது. இந்த வண்டியில் என்னங்க சொல்கிறது, அவ்வளோவும் சூப்பராக இருக்குங்க. எல்லா விஷயமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும்போது டிரைவர் மோடு எல்லாமே இருக்குது. 1 2 3ன்னு அந்த மாதிரி டிரைவர் மோடு, டிஎஸ் மோடு எல்லாமே இருக்குது. இதில் சீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோடு கொடுத்துருக்காங்க. மசாஜ் சீட்டு, அதோட இது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரானிக் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டீரியர் டேஷ்போர்டு கொடுங்க, அப்படி பளிச்சுன்னு இருக்குது, அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் புதுசு. உங்களுக்கு ஒரு வேலை நிறைய இதெல்லாம் நீங்கள் லக்ஸுரி காசுலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இந்த வண்டி வந்து 16 லட்சம் 16,50,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணிக்கலாம். வண்டி வந்து மதுரை வண்டி. ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. நம்மகிட்ட வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி, தெளிவான கண்டிஷனில் ஒரு சூப்பரான வண்டியாக இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் நில்ல இருக்கும். ஸோ வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியில் ஒரு சின்ன டென்ட் கூட கிடையாது, ஒரு எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. இதில் 2 ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் கம்பெனியில் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இது கிளச் வந்து புதுசாக ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அந்த வண்டியோட வெளியே இருக்கக்கூடிய டிக்கி ஆப்ஷன் எல்லாமே காட்டுறேன். அப்படி வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வண்டியில் இந்த டிக்கி ஆப்ஷன் இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதெல்லாம் நான் வந்து வீடியோலாம் பார்த்துருப்பேன். இந்த வெளிநாட்டில் வண்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துருப்பேன். ஒரு சில ஃபார்ச்சுனர்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். இப்போ இந்த லோகோ இருக்குல்ல, இந்த வண்டி வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த லோகோவை அப்படியே பக்கத்தில் வந்து பாருங்கள். இந்த லோகோவை இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது, வண்டி வந்து ஓப்பன் ஆகி டிக்கி. எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணே தெரியல, அதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இதுலேயே வந்து பட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்ச்சுனர்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி வண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிக்கி ஓப்பன் பண்ணும்போது நான் கையிலலாம் பொருள் இருக்குது அப்படின்னா அந்த வெளிநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலை வந்து உள்ளே இப்படி விட்டு இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த வண்டியில் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு லக்ஸூரியான வண்டியில் என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த வண்டியில் கொண்டு வந்து அப்படிங்கிறதாக Volkswagenல இந்த வண்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஒரு சின்ன டென்ட் கூட கிடையாது. இதில் மெயின் என்ன தெரியுமா, இந்த வண்டியோட நம்பர் தான் CM0010. CM அப்படிங்கிற லெட்டருக்காகவே இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷோரூம்ஸ்லாம் வண்டி விற்று கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல அந்த CM அப்படிங்கிற வேர்டுக்காகவே நிறைய பேர் வந்து கொஞ்சம் தேடுவாங்க, இந்த மாதிரி வண்டிலாம் இருக்கா அப்படின்னு. இதில் வந்து 0010, இந்த 1 அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் ஆகி வருது இல்லை. ஸோ அந்த 1 அப்படிங்கிற லெட்டர் மட்டும் மென்ஷன் ஆகிருக்கனால இன்னும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். TN59 CM அப்படிங்கிறது அதில் ஒரு ஹைலைட்டு, 0010 அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டு. ஸோ இந்த மாதிரி வாகனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வண்டியோட நம்பருக்காகவே இந்த வண்டி சீக்கிரம் சேல் ஆகிடும். ஸோ இந்த வண்டி வேணும் அப்படின்னா 16 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா தற்போதைய நிலைமையில கிட்டத்தட்ட 30+, எவ்வளோலாம் தெரியல, கரெக்டாக 30+. ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். Volkswagen Passat அப்படின்னு போட்டிங்கன்னா கம்ஃபர்ட் லைனில் வந்து இருக்குது. இன்னொன்று ஹைலைன் ஒன்று இருக்கும், இது கம்ஃபர்ட் லைனு. கம்ஃபர்ட் லைனில் இந்த வண்டியோட நம்பர் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கம்ஃபர்ட் லைனில் இந்த வண்டி வந்து 16 லட்ச ரூபா இப்போ நம்ம செகண்ட் ஹேண்டாக கொடுத்துட்ருக்கோம். புது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 30+, ஹைலைன் வந்து 35+. ஸோ இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார். ரிவர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார், முன்னாடி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார், சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார். வண்டி தெளிவாக இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதிகபட்சம் வண்டி வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். வண்டி வந்து சீக்கிரம் சேல் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் வீல், அதே மாதிரி லேம்ப் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அந்த நைட் லைனில் போட்டு காட்டுறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வண்டி மேலே கெத்தாக இருக்குது. ஒரு நீட்டான ஒரு ஆள் உங்களுக்கும் வந்து வண்டி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். வண்டி தெளிவாக ரிமோட் லாக்கோட கீழே சென்ட்ரி ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனோட கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எல்லாமே இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து வேறு கேட்பாங்க, இதில் வேறு என்னென்ன இருக்குது அதுலாம் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சதில் ஒரு லக்ஸுரியான வண்டியில் இது ஒன்று அப்படின்னே சொல்லுவேன். வண்டி தெளிவாக இருக்குது. CM0010 அப்படிங்கிற நம்பருக்காகவும் இது வந்து கொஞ்சம் மெயினாக பார்ப்பாங்க. 16,50,000 ரூபா நாங்கள் கோட் பண்ணுறோம். இதில் நீங்கள் நெகோஷியபிள் தான் ப்ரைஸு. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வண்டி தெளிவாக இருக்குது. 2 வேலை பண்ணியிருக்காங்க. கிளச்சு கொஞ்சம் சரி பண்ணி புதுசு போட்டிருக்காங்க கிளச்சு. அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர் புதுசு போட்டிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் எரர் அப்படிங்கிறதுனால ஸ்பீடோமீட்டர் புதுசு போட்டுருக்காங்க. எல்லாமே கம்பெனியில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. அதோட மிரர்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் சென்சார் டைப்பு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஒரு இஷ்யூஸ் கூட கிடையாது. டயர் நல்லா நீட்டாக இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போய் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் நில்ல இருக்குது, நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுக்கு எந்த செலவும் கிடையாது. நீட்டாக வண்டி வாங்குறீங்க ஓட்டுறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். 16,50. மோஸ்ட்லி நிறைய பேர் இவ்வளோ விலையெல்லாம் கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்லாம் சொல்லுவீங்க. இந்த மாதிரி ரேஞ்ச் வண்டி எல்லாமே இந்த ரேஞ்ச் வருது. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா வண்டி பாதி விலைக்கு கொடுக்குறாங்க 16 லட்ச ரூபாய்க்கு. இந்த வண்டி வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 27 28 ரூபா பக்கமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து இன்னைக்கு ரேஞ்சுக்கு இது 2019 மாடல். அதுவும் தெளிவு 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் படி 1,18,000 சம்திங்
அதிகமாக வந்து கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து புது ஸ்பீடோமீட்டர் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஸ்பீடோமீட்டர் எல்லாமே ஓஜி தான் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. கிளச்சுமே ஒரிஜினல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தியான் கார்ஸில் மேச்சேரில் தான் அவைலபிளாக இருக்குது. வண்டி அவ்வளோ கெத்தாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இந்த வண்டி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.